வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய பற்கள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பற்கள் பார்ப்பதற்கு அழகாக மட்டும் இருந்தால் போதாது, ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதுக்கு நம்முடைய சில தினசரி பழக்க வழக்கங்கள்ல ஆரோக்கியமான மாற்றங்களை செய்யணும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். உணவு நம்முடைய உடலுக்கு அடிப்படையான ஆதாரம். அந்த உணவை கடித்து சுவைத்து சாப்பிட்றதுக்கு தான் பற்கள் நமக்கு முக்கியமாக இருக்கு. அப்போ பற்கள் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பற்களை பலப்படுத்துறதுக்கு, ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு, வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்கணும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நீங்க பற்களை பராமரிக்கிறதுக்கு முறையாக தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். நிறைய தண்ணீர் குடிக்கிறது சருமத்தை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மட்டுமல்லாம பற்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் அமிலத்தையும் நீக்கிறதுக்கு உதவி செய்யும். நாம சாப்பிடும்போது உணவு துகள்கள் பற்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். இது பற்களுடைய எனாமல், அதாவது அந்த பற்களினுடைய மேல இருக்கக்கூடிய லேயரை சேதப்படுத்தும். நிறைய தண்ணீர் குடிக்கிறதால பற்கள் மற்றும் ஈறுகள்லாம் நமக்கு சுத்தமாகும். தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நம்ம வெளியேற்றிக்கலாம். ஸோ இதன் மூலமாக தண்ணீர் அதிகமாக குடிக்கும்போது பற்கள் நமக்கு பலமாக இருக்கும். முன்னாடியே கிருமிகள்லாம் எதுவும் தொற்றி பற்களை பலவீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். பால் மற்றும் பால் பொருட்களை நம்மளுடைய பற்கள் பலமாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். பற்கள்ல சிக்கி இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் அமிலத்தினுடைய தன்மையை பால் மற்றும் பால் பொருட்கள் கூட குறைக்கும். பால் பொருட்கள்ல ஹைட்ராக்சிபடைடு என்ற கனிமம் இருக்கு. இது பற்களினுடைய மேல்புறத்தில் இருக்கக்கூடிய எனாமல் லேயரை பாதுகாக்கும். எனவே பற்கள் அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பற்களை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வதற்கு நல்ல உணவு முறை முக்கியம். அதிலும் கால்சியம் சத்து நிறைந்தக்கூடிய உணவுகள்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். அப்போதான் நம்மளுடைய பற்கள் நமக்கு பலமாக இருக்கும். நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பற்கள் பலமாக இருக்கும். பச்சை இலை காய்கறி மற்றும் நார்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் செரிமானத்திற்கு நல்லது. இது கொலஸ்ட்ராலோடைய அளவை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். குறிப்பா பற்களினுடைய ஆரோக்கியத்திலையும் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃபைபர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கீரை வகைகள், வெங்காயம், முட்டைகோஸ் போன்ற பல்வேறு வகையான பச்சை காய்கறிகள் பற்களை வலுப்படுத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால பச்சை இலை காய்கறிகள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். கீரைகளா இருந்தது அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பற்கள் பலமாக இருக்கும். தக்காளி, வெள்ளரியை நம்ம சாலட் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது பற்கள் பலமாக இருக்கும். வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளி பழங்கள்ல பச்சையாக சாப்பிடுவதால பற்கள் மற்றும் ஈறுகளை நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் அப்படின்றத பல் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளியில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். இது பற்களினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது மட்டும் இல்லாம பல் சொத்தை பிரச்சனை வராமல் உங்களுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் இது உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பல் சொத்தையாக இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி தக்காளியும் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாலட் மாதிரி சாப்பிடும்போது அதை சரி பண்ணிக்கலாம். பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய பற்கள் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும். சீசன் பழ வகைகள் நீங்கள் சாப்பிடணும். அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஃபுட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு சீசன்லையும் ஒரு பழங்கள் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோடை காலங்களில் நமக்கு நாவல் பழம், மாம்பழம் எல்லாம் சீசன் எது இருக்கும் இல்லையா, அது போல் சீசன் பழ வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரெஷ்ஷான நம்ம அந்த பற்களை நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பற்களை ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் நமக்கு மேம்படுத்தும். உடல் மற்றும் பற்களுக்கு தேவையான விட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே பழங்கள் இருந்து நம்மளால பெற முடியும். இதனால பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும். பழங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பற்கள் பலம் பெறுவதற்கு. தேங்காய் எண்ணெய் பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பல் இடுக்குகள் மற்றும் ஈறு நோய்களை எதிர்த்து போராடும் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை உங்களுடைய சமையலுக்கு நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய சமையலுக்கு நீங்க பயன்படுத்துவதோடு தேங்காய் எண்ணெயில ஆலிவ் ஃபுல்லிங் நீங்க ஆயில் ஃபுல்லிங் செய்யலாம். ஸோ ஆயில் ஃபுல்லிங் செய்யும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை தொட்டு பற்கள் மற்றும் ஈறுகளை மசாஜ் செஞ்சு கொடுக்கணும். இதுதான் ஆயில் ஃபுல்லிங்னு சொல்லுவாங்க. இது போல பண்ணும்போது ஈறுகள், பற்கள் உங்களுக்கு வலுவாக இருக்கும். பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பல்லு விளக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது போல் பண்ணக்கூடாது. தினமும் காலை, இரவு என 2 வேளைகளுமே பல் துலக்கணும். சாப்பிடும்போது பற்களுக்கு இடையில ஏதாவது சிக்கி கொண்டுச்சு அப்படின்னா அதை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் செய்து எடுத்துடணும். நல்ல ஆரோக்கியமான உணவு முறை பின்பற்றுவதும் பற்களுக்கு உறுதித்தன்மை தரும். அடிக்கடி இந்த மாதிரி கெஃபைன் நிறைந்திருக்கக்கூடிய பானங்கள் குடிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் டீ, காஃபி குடிக்கிறதெல்லாம் உங்களுடைய பற்களை முற்றிலுமாக பாதிக்கும். இரவில் பல் துலக்காமல் தூங்குனீங்களா ஜெர்ம்ஸ், அந்த பாக்டீரியாக்கள் உங்களுடைய பற்களை சேதப்படுத்தும். பேக்கரி போன்ற உணவுகள் எல்லாம் முற்றிலும்
முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. இது வந்து சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துருங்க. இது மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பற்கள் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எனவே இந்த உணவுகளை சாப்பிடுங்க, இந்த வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிங்க. பற்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும், நலமோடு வாழலாம். வாய் வழி ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்படும், வாய் சுகாதாரம் மேம்பட்டு பற்கள் வந்து உங்களுக்கு நலமோட பலமாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.